பக்தர்களோட வாழ்க்கையில ஏற்படுற இடையூறுகளை நீக்கி அவங்கள காக்கிற இந்த விக்னேஸ்வரர் கோயில் தான் திருவனந்தபுரம் பழவங்காடு ஸ்ரீ மகா கணபதி கோவில். பத்மநாப சுவாமி கோவிலோட வடக்கு புறமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கேரளாவில் இருக்கிற மிக பிரபலமான விநாயகர் கோவில் தான் இது. திருவிதாங்கூருக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா வரலாறுல சொல்லப்படுது. திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூருக்கு தலைநகரமா இருந்த பத்மநாபபுரத்துல இருந்த திருவிதாங்கூர் கரசேனா உருவெடுத்தது. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஏரியில இந்த கணபதி சிலை கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சிலைக்கு வழிபாடுகளை செஞ்சாங்க. காலப்போக்குல கணபதி அவங்களோட இஷ்ட தெய்வமா ஆயிட்டாரு. திருவிதாங்கூர் தலைநகரத்தை திருவனந்தபுரத்துக்கு மாத்தினப்போ இந்த இடமும் திருவனந்தபுரத்துக்கு மாறிடுச்சு. அதை தொடர்ந்து இங்க கணபதிக்கு ஒரு கோவில் அமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதன்படி பழவங்காட்டுல கணபதிக்கு ஒரு சின்ன கோவிலை கட்டினாங்க. அந்த கோவில் பல முறைகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் யூனியனோட திருவிதாங்கூர் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய அளவிலான நிறுவனம் மெட்ராஸ் ரெஜிமெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கோவில் வந்தது. ரத்ன பீடத்துல அமர்ந்திருக்கிற மாதிரி தான் இங்க இருக்கிற விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விக்கிரகம் பாலகணபதினு அழைக்கப்படுது. வலது பாதத்தை மடக்கி உட்கார்ந்து வலது பக்கமா தும்பிக்கையை நீட்டி கருவறைக்குள்ள இருக்கிற கணபதி சிலை கிட்டத்தட்ட 3 அடி உயரம் இருக்கும். கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இதை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. 4 கரங்களை கொண்ட இந்த கணபதி விக்கிரகத்தோட வலது கையில கோடாலியும் பின்னால் இடது கையில கயிறும் முன்னால இருக்கிற கையில மோதகமும் இருக்கும். முன் இருக்கிற வலது கரத்துல அபய முத்திரை இருக்கும். தூரமா இருந்து பார்த்தாலும் கணபதி பகவானோட அழகான உருவத்தை நம்மளால தரிசிக்க முடியும். சூரத்தேங்காய் உடைக்கிறது தான் இந்த கோவிலோட முக்கியமான வேண்டுதல். தினமும் இந்த கோவில்ல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் பக்தர்களால உடைக்கப்படுது. அப்பம், அடை, மோதகம் இதெல்லாம் தான் இங்க கொடுக்கப்படுற பிரசாதங்கள். கணபதி ஹோமம் இங்க பிரதான வழிபாடா இருக்கு. திருவனந்தபுரம் பழவங்காடுன்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப சின்ன கோவில் தான். தமிழர் முறைப்படி தான் இந்த கோவிலோட கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. அழகான இந்த கோபுரத்துல தங்க தகட்ட பதிச்சிருக்காங்க. 2019 நடந்த விரிவாக்க பணிக்கு அப்புறம் இந்த கோவில முழுவதுமா கேரளாவோட ஸ்டைலுக்கு மாத்திட்டாங்க. 2020 பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் பக்தர்களோட தரிசனத்துக்காக இந்த கோவில் திறக்கப்பட்டுச்சு. கோவிலோட பல இடங்கள்ல 32 கணபதியோட உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. தென்கிழக்கு மூலையில மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பிரதட்சணம் பண்றதுக்காக பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப சின்ன பாதையா இருந்தாலும் இங்க வசதியா பிரதட்சணம் செய்ய முடியும். அந்த பாதையோட தென்மேற்கு பகுதியில கிழக்கு திசையை நோக்கி தாரக பிரம்மஸ்வரூபனும் ஹரிஹர புத்திரனுமான ஐயப்பனோட சன்னதி அமைஞ்சிருக்கு. ஐயப்ப சுவாமியோட பாதையில தான் சபரிமலைக்கு மாலை போடுறதும் இருமுடி கட்டுறதும் நடைபெறும். நெய் அபிஷேகம், அப்பம், அடை, எள்ளு பாயசம், அப்புறம் எள்ளு விளக்கு இதெல்லாம் வச்சுதான் கணபதியோட சகோதரனான ஐயப்பனை வணங்குவாங்க. இந்த பாதையோட வடமேற்கு பகுதியில கிழக்கு திசையை நோக்கி சதுர்பாகுவான துர்காதேவி இருக்காங்க. லலிதா சகசரநாம அர்ச்சனை, பட்டு புடவை, தாலி, நெய் பாயசம் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சுதான் அம்மனை வழிபடுவாங்க. நவராத்திரி தினங்கள்ல அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறும். கோவிலுக்குள்ள தென்மேற்கு பகுதியில கிழக்கு திசையை நோக்கி நாக தெய்வங்களோட சிலைகள் இருக்கும். நாகராஜாவும் நாக யக்ஷியும் சுவர் ஓவியங்களா இங்க வரையப்பட்டிருக்கும். 100கணக்கான லிட்டர் பாலை கொண்டும் மஞ்சள் தூளை வச்சும் இங்க வழிபாடுகள் நடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு இங்க விசேஷ வழிபாடுகள் நடக்கும். தினமும் 3 வேளை பூஜை நடக்கிற கோவில் தான் இந்த பழவங்காடு கணபதி கோவில். காலையில 4:30 மணிக்கு நடை திறக்கப்படும். நிர்மாலிய தரிசனம் தான் முதல்ல கிடைக்கிற தரிசனம். அதை தொடர்ந்து 5 மணிக்கு அபிஷேகம்.
5:30 மணிக்கு உஷ பூஜையும் அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமமும் நடத்தப்படும். காலையில 9 மணிக்கு உச்ச பூஜையும் தொடர்ந்து நவக பஞ்சகவ்ய கலசாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் 10:30 மணிக்கு நடை சாத்தப்படும். அதுக்கப்புறம் மாலையில 5 மணிக்கு நடைய திறப்பாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தீப ஆராதனைகளும் தொடர்ந்து 7 மணிக்கு நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு 8 மணிக்கு நடைய சாத்துவாங்க. ஆவணி மாசத்துல வர ஒரு முக்கியமான சதுர்த்தி தினம்தான் விநாயக சதுர்த்தி. பழவங்காடியில கடைபிடிக்கப்படுற முக்கியமான விழா தான் இது. திருவனந்தபுரத்துல சிறப்பா கொண்டாடப்படுற விழால இதுவும் ஒண்ணு. கணபதி பகவான் பிறந்த தினமான விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கோவில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு பூஜைகள் ஆரம்பிச்சிடும். சுவாமியோட திருவீதி புலாவும் விசேஷமா கொண்டாடப்படும். இந்த கோவில் கொஞ்ச நாள்லயே மக்களோட கவனத்தை ஈர்த்ததா சொல்லப்படுது. பிஸியான சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அமைதியா அழகா இருக்கிற இந்த கணபதி கோவில்ல உடையிற ஒவ்வொரு தேங்காயும் பக்தர்களோட மனசுல இருக்கிற துக்கங்கள் உடையறதா கருதப்படுது.